வாயில்லா ஜீவனுக்கு வந்து கான்ஸ்டியூஷன்லேயே சில உரிமைகள் இருக்கு. இந்த ஆர்டிகல் 15 அதெல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக்ஸ் உங்களுக்கு தெரியும். பட் அதே நேரத்தில் அடாப்ஷனை இவங்க ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க. ஒன்று சுப்ரீம் கோர்ட் வந்து கருத்தடை பண்ணி சொல்கிறாங்க, கால்நடைகளுக்கு குறிப்பாக நாய் இதுக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் வந்து அதை அடாப்ட் பண்ணுறது, கம்யூனிட்டி டாக்ஸ்ன்னு சொல்கிறோம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட நாய் பூனை இந்த மாதிரி உள்ளக்கூடிய கம்பேனியன் அனிமல்னு சொல்லுவோம். அதை வந்து அடாப்ட் பண்ணுறது, ஒன்று தெருவில் நம்ம உணவு கொடுக்கறதுக்கு உரிமை இருந்தால் கூட அடாப்ட் பண்ணுறத ரொம்ப மேடமே ஒரு இதை அடாப்ட் பண்ணியிருக்கிறது பாராட்டக்கூடியது. இங்கே இருக்கிற அனைத்து தன்னார்வலர்கள், மருத்துவர்கள் எல்லாரையும், கால்நடை மருத்துவர்கள் மற்றும் எல்லாரையும் நான் பாராட்டுறேன். இந்த தொண்டு நிறுவனங்கள் இதில் ஈடுபடுறவர்கள் எல்லாரையும் பாராட்டுவாங்க. நாய் வளர்ப்போர், கம்பெனி அனிமல் வைக்கர் வந்து அவங்க புரிந்துக்க வேண்டியது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி எல்லாருமே இருக்காது. அதை அவங்க வந்து முடிந்த அளவுக்கும் தன்னோட சட்டத்திட்டத்தோடு கட்டுப்பாட்டில் வைத்து அதை வளர்க்கணுங்கிற வேண்டுகோளும் விடுது. இரவு நேரங்களில் 1 மணி நேரத்துக்கு மின்தடை ஏற்பட்டுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ நான் வந்து நான் அந்த பர்பஸ் தான் இங்கே நம்ம வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த ஆண்டு இதுவரை நமக்கு வந்து மின் பற்றாக்குறையே இல்லாத இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னும் 7-8 நாட்களில் காற்று ஆலை மூலமாக வரக்கூடிய காற்று அளவு 10ஆம் தேதிக்கு அப்புறம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு பெக்யூலியராக நமக்கு அவ்வப்பொழுது சூறாவளி காற்று அப்படி மழை பெய்யும் போது அந்த மரங்கள் வந்து பாதிச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லையோ இல்லையா நம்மளோட ஜங்ஷன் பாக்ஸோ இல்லையா அந்த போல்ஸ் பாதிக்கும் போது ரூரல் ஏரியாஸில் அதை ரெக்டிஃபிகேஷனில் டிஃபிகல்ட்டிஸ் வருது. அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து ஃபீல்டு டீம்ஸில் மொபைல் டீம்ஸ் போட சொல்லியிருக்கோம். கன்சியூமர் நம்மளோட கிங்காக இருக்கணுங்க. கன்சியூமர் தான் நம்மளோட நுகர்வோர், தான் நம்மளோட ராஜாக்கள். அவங்களோட குறைகளை மிட் நைட்டாக இருந்தால் கூட நம்ம வந்து இல்லைங்க ஊரக பகுதி அப்படின்னு பார்க்காம பாரபட்சமின்றி அங்கேயும் உடனடியாக சொல்லணும். இல்லை இந்தந்த மாதிரி இப்போ நேற்றைய தினம் ஹோசூரில் மிகப்பெரிய மழை, திருப்பூரில் மழைன்னா அந்த உண்மையான செய்தியை அவங்களுக்கு தொலைபேசியில் நம்ம தகவல் சொல்லணும். அப்படி சொன்னால் அவங்களுக்கு அது புரிந்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ முடிஞ்சோ பேக் ஃபீடிங்லேயோ ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். தற்பொழுது இந்த ஆண்டு இதுவரை பற்றாக்குறை இல்லாமல் கொண்டு சென்றிருக்கோம். வரும் ஒரு 10 நாட்களுக்கு அப்புறம் காற்று வந்தால் இன்னமும் அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம அந்த கேப்பில் கொஞ்சம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த வாங்கக்கூடிய நிலைமை மாறுங்கிற நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக நாங்கள் ஊரக பகுதியில் எல்லாரையும் அலர்ட் பண்ணியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.